என்னடா காதல் இவ்வளவு பெருசு போட்டுக்கிற? நான் ரிவ்யூ பண்ணனே லாஸ்டா. நீ ரிவ்யூ பண்ணதுதான். வலிக்கல? பரவாயில்லையா? அழகா சாதாரண சாரி இது. ஆனா கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இதெல்லாம் போட்டோம்னா ஒரு ஃபங்க்ஷன் போற மாதிரி ஒரு மூட் இருக்கு. அது ஒரு இருந்து பாக்கும்போது அப்படியா? ஒரு குட்டி ஃபங்க்ஷன் போயிடலாம், ஒரு கோயிலுக்கு போயிடலாம், அதெல்லாம் இருக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடலாம், எல்லாத்துக்கும் போயிடலாம். அது வெளில போற மாதிரி தான் இருக்கு. வீட்டுல வளைகாப்பு நிச்சயதார்த்தம் அதுக்கெல்லாம் போயிடலாம். அந்த மாதிரி தானே இருக்கு. ஆமா, அழகா இருக்கு. அந்த கம்மல் பெருசு போட்டோம்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்துருது. அண்ட் கண்ணாடி வளையல், வெல்வெட் கண்ணாடி வளையல் போட்டிருக்கேன். இந்த கண்ணாடி வளையலா இருக்கட்டும், நான் போட்டிருக்க கம்மலா இருக்கட்டும், இது எல்லாமே நான் வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங் vlogல சீரீஸ்ல போட்டதுதான். வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? சாரியா இல்ல கம்மலா இல்ல வளையலா இல்ல என்ன நான் சொல்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங் சீரீஸ்ல பார்த்த சாரி தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஃப்ளோயா இருக்கு. ஏதோ துப்பட்டா எடுத்து மேல போட்டிருக்க மாதிரி தான் இருக்கு. அண்ட் நான் போட்டிருக்கக்கூடிய பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் பிளவுஸ் நம்ம காலத்துல சொல்லுவோம். இந்த வெல்வெட் பிளவுஸ் எல்லாம் வரும். சோ அந்த மாதிரி 90s கிட்ஸ்க்குலாம் தெரிஞ்ச பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா லைக்ரா பிளவுசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளவுசஸ் வருது. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிளைனா வந்தது, அப்புறம் இந்த வெல்வெட் மெட்டீரியல்ல வந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ்ல வருது. அது வந்து அதுவும் சீப்பா பெஸ்டா கிடைச்சிடுது. இன்னொன்னு சாரி போட்டா இந்த நெஞ்செல்லாம் டைட்டா அமுக்கி போட்டு இந்த இடம்லாம் எக்கி டைட்டா ரெண்டாவது ஹூக்ல எல்லாம் போட்டு நமக்கு வந்து ஒரு முற்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம இது அப்படியே டிஷர்ட் போட்டிருக்க மாதிரி இருக்கு. இந்த கிராப் டாப் எல்லாம் போட்டா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சோண்டு வயிறு தெரியுற மாதிரி கிராப் டாப் போட்டா இருக்கும் ஃபிட்டா. அந்த மாதிரி ஒரு டாப் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு. பிரிண்டட்ல கலரா இருக்கு. இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ, ரெட், கிரீன் எந்த சாரி வேணாலும் நான் இதுக்கு மேட்ச் பண்ணலாம். இந்த சாரிக்கு அந்த சாரி பிளாக் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒயிட் கலர் பிளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஒயிட்ல ரெட் எம்ப்ராய்டரி. நான் அதனால ஒயிட்டே போட்டிருக்கேன். அதுவும் இது கிரீமி ஒயிட். சோ இதுக்கு இது சூப்பரா செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிளவுசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பட்ஜெட் ரேஞ்ச்ல பார்க்க போறோம். இந்த மாதிரி பிளவுசஸ் என்ன மாதிரி சைஸ் ஆர்டர் பண்ணி வாங்கணும், நான் இன்னும் என்ன சைஸ் போடுறேன், நான் பிரா என்ன சைஸ் போடுறேன், அப்ப அந்த சைஸுக்கே நம்ம ஆர்டர் பண்ணணுமா, சின்னது போடணுமா, பெருசு போடணுமா, இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய இருக்கும். இது எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ண போறேன். அண்ட் நான் வாங்கின காம்போல கம்மி பட்ஜெட்ல குவாலிட்டியான பிளவுசஸ், நம்ம ரெடிமேட் பிளவுசஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஃபுல் ஹேண்ட், 3/4 ஹேண்ட், ஷார்ட் ஸ்லீவ், இந்த மாதிரி நிறைய விதவிதமான பிளவுசஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளவுஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இதுல எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா பிரீமியமான குவாலிட்டியா இருக்கு. இந்த பிளவுசஸ் எல்லாமே நான் காட்டக்கூடிய எல்லா பிளவுசஸுமே நீங்க ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும், ஷாம்பு வாஷ் தான் பண்ணணும். உட்காந்து தேய்க்கணும்லாம் அவசியம் இல்ல. ஷாம்பு கொஞ்சோண்டு நீங்க வாட்டர்ல போட்டு இதை வந்து ஊற வச்சு கையில குமிக்கி அலசி காய போட்டீங்கன்னா போதும். 157 rupees தான் இந்த பிளவுஸ். நம்ம பிளவுஸ் விட்டு எதுக்கு சிரிக்கிற? இல்ல 2000-3000 வாங்குறாங்க பிளவுஸ்ல விக்கிறாங்களே, 150 ரூபாய்க்கு தராங்க. இல்ல எனக்கே நீ சிரிச்ச உடனே எனக்கு ஒண்ணு தோணுது. ஏய் நான் 500 ரூபாய்க்கு வேலை செய்யும், நான் 100 ரூபாய்க்கு வேலை செய்யும், ஊர்ல இருந்து 200 ரூபாய்க்கு வேலை செய்யும். அது மாதிரி என்னடா இது 150 ரேஞ்ச்லயே கொடுக்குறாங்க அப்படின்ற தைக்கிறதே ஆகுமேடா. தைக்கிறதே இப்பெல்லாம் எவ்வளவு ரேட். அதுவும் லைனிங் எல்லாம் வச்சு தைக்கணும்னா ஒன்னொன்னுக்கும் பிளவுஸ் தைக்கணும்னா கஷ்டம். இன்னொன்னு என்ன மாதிரி பபியா இருக்கிறவங்க பிளவுஸ் உள்ள ரன்னிங்ல இருக்குன்னா அதை நம்ம பிரிக்காம விட்டோம்னா நிறைய ஃப்ரண்ட் பீட் கிடைக்கும் நமக்கு. அப்ப இந்த ஒரு பிளவுஸ் வாங்கிட்டோம்னா நிறைய கலர்ஸ் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். இப்ப எக்ஸாக்ட் சாரி மாதிரியே போடுறதுன்றது இது இத்தனைக்கும் இங்க பாத்தீங்கன்னா இந்த எத்தனிக் பிரிண்ட்ஸ் இருக்கக்கூடியதுதான். இப்ப டோலா சில்க் சாரினா எத்தனிக் சாரி இருக்கக்கூடியதுதான். இருந்தாலும் இந்த கலர்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு பிளவுஸே அப்படிதான் கொடுத்துருந்தாங்களே. அப்ப ஏன் நான் இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணக்கூடாது? நம்மளோட மைண்ட்ல தான் இருக்கு. அவங்களா பிளவுஸ் கொடுத்துட்டா நம்ம இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் போடுறோம். ஆனா நம்மளா கான்ட்ராஸ்ட் போட்டோம்னா இதுக்கு செட் ஆகலையே யோசிக்கிறோம். ஆனா கான்ட்ராஸ்ட் போடுறது நல்லதா இருக்கும். எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். இந்த இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி குந்தன் ஒயிட் ஸ்டோனும் இந்த ரெட் கலரும் ஸ்டோனும் மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து அழகா கம்மலும் போட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் போட்டு போற மாதிரி இருக்கு. சொல்லும் போல 157 ரூபாய்க்குல கண்ண முடி வாங்கிக்கலாம். அப்படியே டிஷர்ட் மாட்டுற மாதிரி மாட்டணும். ஃபர்ஸ்ட் டைம் மாட்டும் போது கொஞ்சம் ஃபிட்டா டைட்டா இறங்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறது தான் நல்லது. லூஸா இருந்ததுன்னா நம்ம கையை தூக்கும் போது டிஷர்ட் தூக்கிக்கிற மாதிரி மேல தூக்கிட்டு வரும். அப்பதான் இந்த மாதிரி போய் கச்சு நம்ம நிக்கணும்னா நம்ம இன்னர்ஸ் என்ன சைஸ் போடுறோமோ, நம்மளோட பிரா சைஸ் என்ன இருக்கோ அதே சைஸுக்கு நீங்க வந்து போடுங்க. பேடட் பிரா எல்லாம் போடுறீங்கனாலும் அதுக்குன்னு நீங்க பெருசு போனீங்கன்னா உங்களுடைய பஸ்ட் சைஸ் மட்டும் பெருசா இருக்கும். ஆனா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா லூசா தூக்கிட்டு இருக்கும். அது நல்லாவே இருக்காது. கை தூக்கும் போது மேல தூக்கிக்கும் பிளவுஸ். சோ அதனால ஃபிட்டா போடுங்க. உங்களுடைய பஸ்ட் சைஸ் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து போட்டுக்கோங்க. நம்ம பேடட் பிளவுஸோ இல்ல ரெடிமேட் பிளவுஸஸோ மத்த பிளவுசஸ் இந்த ஹூக் இருக்க பிளவுசஸ் போகும்போது நம்மளுடைய பஸ் சைஸ் என்னவோ அதை விட ஒரு சைஸ் பெருசு. எக்ஸாம்பிள் இன்னர்ஸ் பிரா வந்து நம்ம வந்து ஒரு 36 போடுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 38 தான் வாங்குவோம். அப்பதான் 3 சைஸ் உள்ள பிரிக்கிற அளவுக்குலாம் இருக்கும். நம்ம வச்சு போட்டுக்கலாம், பிடிச்சு போட்டுக்கலாம் வாங்குவோம். பட் இது வந்து மெட்டீரியல் விரிவடைகிற மெட்டீரியல் அப்படின்றதுனால உங்களுடைய கரெக்டான சைஸ் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அதுல டவுட் இருக்கு, கரெக்டா எனக்கு தெரியல அப்படின்னா ஒரு வாட்டி வாங்கிட்டு லூஸா இருக்கா டைட்டா இருக்கான்னு செக் பண்ணி ஒரு சைஸ் கூடவோ இறக்கவோ நீங்க பண்ணிக்கலாம். திருப்பி அதை ரிட்டர்ன் போட்டுட்டு நீங்க அடுத்த சைஸை வந்து கண்டுபிடிச்சு நீங்க அடுத்தது போட்டுக்கலாம்.
ஸோ ரிட்டர்ன் பாலிசிலாம் கூட உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் மீஷோல தான் வாங்கியிருக்கேன். ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். நான் சொந்த காசை வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்றதுக்காகவே வாங்கியிருக்கேன். எனக்காக நான் வாங்கினேங்க இந்த பிளவுசஸ் எல்லாம். வருஷ கணக்கா நான் இதெல்லாம் போட போறேன். அடுத்தடுத்த பிளாக்ஸ்ல நான் போட போறேன். நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். ஆனா ஃப்ரண்ட்ல பிரின்சஸ் கட்டுக்கு ஒரு கட்டு வரும். அதை நான் அடுத்தடுத்த பிளவுஸ்ல காமிக்கிறேன். ஃபுல் அண்ட் பிளவுஸ் எல்லாம் கூட இருக்கு. நான் அதெல்லாம் கூட காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அடுத்தது இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா 184 rupees. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி நெட்டட்ல கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப கம்ஃபியா இருக்கும். ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா 38 என்னுடைய சைஸ். 38 தான் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். பெருசு சின்னதெல்லாம் போடல. கரெக்டா என் சைஸ் நான் போட்டிருக்கேன். பாக்குறதுக்கு எவ்வளவுன்னு இருக்கு. இங்க பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. இது எப்படி ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இவ்வளவு ஸ்ட்ரெச் ஆகும். லெகின்ஸ் மாதிரி பார்க்க இவ்வளவுதான் இருக்கும். லெகினோட பேண்ட்டை நீங்க மடிக்கும் போது இவ்வளவுதான் இருக்கும். ஆனா ஏறும் போது டைட்டா ஏறிடுது. லூசான லெகின் போட்டா எவ்வளவு கேவலமா இருக்கும். அந்த மாதிரிதான் இது லூசா போட்டீங்கன்னா கேவலமா இருக்கும். சோ கரெக்டா அந்த சைஸ் போடுங்க. பேக் வந்து இந்த மாதிரி பிளெயினா இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் நீங்க அப்படிதான் கண்டுபிடிக்கணும். பிரின்சஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி ஒரு தையல் போகும் பாத்தீங்கன்னா. அது ஒரு டெஃபினிஷன், உங்களுடைய பஸ்டுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறதுக்காக அந்த கட் வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து கச்சுன்னு உட்காரதுக்காக இந்த கட் வந்து கொடுப்பாங்க. அப்பதான் அந்த பிளவுஸ் மாதிரி உங்களுக்கு அந்த ஃபிட் வந்து கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா 3/4 ஸ்லீவ்ல இருக்குது. ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து நான் வந்து ரெகுலரா விளாக்ஸ்ல எல்லாம் இந்த பிளவுசஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன். நான் சாரீஸ்க்குலாம் அப்ப நான் ரெகுலரா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்குள்ள யாராவது வாங்கி இந்த ஸ்டாக் வந்து போயிடுச்சுன்னா நீங்க என்ன கேட்க கூடாது. இதுல நான் வந்து ஒன்னொன்னுலயும் ஒரு கலர் போட்டிருக்கேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, ஸ்லீவ் எப்படி இருக்கு, பினிஷிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுலயே அடுத்தடுத்து கலர்ஸ் தேவைப்பட்டா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டிசைன்ல ஒரு கலர் சில இதெல்லாம் என்னால தவிர்க்க முடியாம 2 கலர் அப்படி போட்டிருக்கேன். இது வந்து கரெக்டா இந்த 3/4 ஸ்லீவ் வருது 184 rupees. 184 rupeesக்கு 3/4 ஸ்லீவ் தாராளமா கண்ண முடி வாங்கலாம். அடுத்தது இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா 155 rupees. மரூன் கலர்ல இருக்கு. இதுவுமே நீங்க நிறைய சாரீஸோட நீங்க மேட்ச் பண்ணலாம். கோல்டன் கலர் சாரி, ரெட் கலர் சாரி, ஒயிட் கலர் சாரி, கிரீம் கலர், மரூன் கலர், பிளாக் சாரி, இந்த மாதிரி எல்லா சாரீஸ்க்கும் நீங்க மேட்ச் பண்ணலாம். ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் ஹை நெக்கா இருக்கும். பேக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ நெக்கா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது நான் சொன்னேன்ல அந்த பிரின்சஸ் கட் இருக்கும். நீங்க கிட்டக்க பாத்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி தையல் போகும் செஸ்ட் கிட்ட. அதுதான் நீங்க ஃப்ரண்ட்னு வச்சுக்கணும். கை வந்து இப்ப நான் வச்சிருக்கேன் அந்த லென்த் ஸ்லீவ். இது இந்த லென்த் ஸ்லீவ்ல 155 ரேஞ்ச்ல தான் வருது. இது 155 rupees. அடுத்தது இது 173. பிளாக்னாலே இதுதான் ஃப்ரண்ட். ஓகே, இது 173 rupees. 173 rupeesக்கு இதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்க. டீடைலிங் எப்படி இருக்கு பாருங்க. நான் சொன்ன மாதிரி டெலிகேட் வாஷ் பண்ணுங்க, கையாலேயே வாஷ் பண்ணுங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஏடா கூடமா இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இந்த ஸ்டிச்சஸ் வருதா, இங்க இந்த ஸ்டிச் போகுது, அந்த டிசைன் போகுது. அந்த ஸ்டிச் பினிஷே பாருங்க, எங்கேயும் பாருங்க அதே மாதிரி லைன் அழகா முடிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது கச்சா முச்சான் தச்சு லோக்கலா இல்ல, குவாலிட்டி உள்ள அழகா நீட் பினிஷ்ல எல்லா ஸ்டிச்சஸ் இருக்கிறதுலயும் ஓவர்லாப்ல தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஓவர்லாக் அடிக்கிறது, சாரி ஓவர்லாப்னு சொல்லிட்டேன், ஓவர்லாக் அடிக்கிறது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வாவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு எல்லா கலர் சாரீஸும் இது கூட மேட்ச் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இல்ல எல்லா கலர்ஸும் இருக்கு. டர்காய்ஸ் ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு, ரெட் இருக்கு, ஒயிட் இருக்கு, கிரீம் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. நீங்க எந்த சாரீஸ் வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடலாம். என் கையில இருக்க 4 பிளவுஸுமே ஃபுல் ஸ்லீவ் தான். நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல் ஸ்லீவா இருந்தது. எனக்கு நிறைய மரூன் பிளாக் தான் தேவைப்படும். மரூன் ஒண்ணு போட்டேன், பிளாக் ஒண்ணு போட்டேன். தனித்தனியா இதை ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். அப்புறம் இதே மாதிரி பிளவுசஸ் காம்போவா 2 கலர்ஸ்ல இருந்தது. சூஸ் எனி 2 கலர்ன்ற மாதிரி 2 வித்தியாசமான கலர் வச்சிருந்தாங்க. அதுல நான் சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா பிளாக் மரூன் போட்டிருக்கேன். இந்த பிளாக் ஃபுல் ஸ்லீவ், அப்புறம் இந்த மரூன் ரெட், லைட் மரூன் ரெட். இது வந்து சேர்ந்த மாதிரி காம்போ பிரைஸ் பாத்தீங்கன்னா 384 rupees. 2 பிளவுஸஸ் சேர்த்து 384 rupees. ஃபுல் ஸ்லீவ் இருக்கு. நல்லா இவ்வளவு தூரம் ஃபுல் ஸ்லீவ் வரும் உங்களுக்கு. தனித்தனியா வாங்கும்போது பிளாக் உடைய பிரைஸ் நான் வாங்கினது 194 rupees. இந்த மரூனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 149. அடுத்தது இப்ப நான் போட்டுக்க பிளவுஸ் மாதிரியே தான் மரூன்னு சொல்லி காமிச்சேன். இத்தனை கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலான்னு. அதே ரேஞ்ச் பிளவுஸ் தான், கலர் தான் வேற. ஆரஞ்சு ரெட் இருக்கு, அடிக்கிறது இல்ல. ஆரஞ்சு இருக்கு, ரெட் இருக்கு, கோல்டு இருக்கு, ஒயிட் இருக்கு, பிளாக் இருக்கு, எல்லா காம்போலயும் இருக்கு. இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 155 rupees தான். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. நான் ஒன்னு மரூன் வாங்கியிருந்தேன்னா இது வந்து ரெட். இது ரெட்னும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு டொமேட்டோ ரெட்னு சொல்லலாம், சில்லி ரெட்னு சொல்லலாம். அந்த ரெட்ல இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியமான குவாலிட்டியில இருக்கக்கூடிய பிளவுசஸ். இந்த பிளவுசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரஷ்டு மெட்டீரியல் சாரீஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து அந்த ஜோதிகா மேம் சாரி எல்லாம் வந்து கொஞ்சம் கிரஷ்டு மெட்டீரியல் எல்லாம் வந்துச்சு பாருங்க. அந்த மாதிரி கிரஷ்டு மெட்டீரியல் இருக்கக்கூடிய லைக்ரா மெட்டீரியல். அந்த பினிஷிங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கு. அண்ட் இந்த லேஸ் போது பாருங்க, இந்த பினிஷிங்ல இருக்கு, இந்த எலாஸ்டிக் இருக்குல்ல, அந்த டிசைனிங் பினிஷிங்லேயே பாருங்களேன். இப்ப இதெல்லாம் பாருங்களேன், நார்மலா இருக்கு பாருங்க.
க்ளோஸ்அப்ல பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நார்மலா இருக்கு. பட் இது பாருங்க எவ்வளவு பிரீமியா இருக்கு. உள்ளதையும் பாருங்க அது ஒரு மாதிரி வளைவா ஒரு டிசைனே இருக்கு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்த விட இது ஒரு நெக் வந்து பின்னாடி நல்லா பிராடா பெரிய நெக்கா இருக்கு. இழுத்து பிடிச்சி போடும்போது இந்த மாதிரி நல்லா இறக்கமா இருக்கும் பின்னாடி நெக் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் அளவுக்கும் இல்ல முட்டிக்கு கீழேயும் ஸ்லீவ் போகாது, கரெக்டா எல்போ லென்த் அளவுக்கு உங்களுக்கு ஸ்லீவ் வந்து வந்துடும். அண்ட் இது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஒயிட்ல இருக்கு, அடிக்கிற ஒயிட் இல்லாம ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஒயிட்ல கிரீம் கலர் கோல்டன் கலர்ல உங்களுக்கு வந்து கிட்டக்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த லைன்ஸ் வந்து போகுது. சோ நிறைய கலரோட நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். 263 rupees. அதே கிரஷ்டு மெட்டீரியல் கிரீன் கலர் ஆலிவ் கிரீன் கலர் இது 258 rupees. ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த கிரஷ்டு மெட்டீரியல் போடும்போதே அந்த சாரிக்கே ஒரு நல்ல லுக் கொடுக்கும். முக்கியமா டிசைனர் வேர் சாரீஸ் போடுறீங்க, பார்ட்டி வேர் சாரீஸ் எல்லாம் போடுறீங்கன்னா அதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணலாம். ஏன்னா அதுல வந்து நிறைய கோல்டன் லைன்ஸ் வேற இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஷாம்பு வாஷ் பண்ணுங்க, டெலிகேட் வாஷ் பண்ணுங்க, மிஷின்ல போட்டுறாதீங்க, பிரஷ் போட்டுறாதீங்க. கிரீம் கலர்ல இருந்த கோல்டை விட கிரீன்ல இருந்த கோல்டை விட இதுல கொஞ்சம் டூ மச் ஆஃப் கோல்டு இருக்கு, நிறைய கோல்டு இருக்கு. அந்த வேலைப்பாடுகள் கிரஷும் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கிரஷ்டு கொஞ்சம் ஓவராவே இருக்கு. உள்ள இருக்க இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு திக் மெட்டீரியலா இருக்கு. இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்னால தான் அந்த பிரைஸ் டிஃபரன்சஸ் வந்து இருக்கு. குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக பிரைசஸும் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. நல்ல ஒரு ப்ளூ கலர் 260 rupees. இதுவும் அந்த கிரஷ்டு மெட்டீரியல் ஸ்லீவ் நல்லா பெருசா இந்த மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன். சேம் அதுலயே ரெட், இதுவும் 260 rupees. அடுத்தது ஒரு அழகான சாரி, பிளெயின் சாரி, மரூன் கலர், ரெட் கலர், மஜந்தா கலர்லாம் நீங்க சாரி போடுறீங்க அப்படின்னா, வெறும் கட்டி ஜரி மட்டும் இருக்கு அப்படின்னா இத போட்டீங்கன்னா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கும். குவாலிட்டி சூப்பரா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா உள்ளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியா இருக்கு. அந்த கிரஷ்டு மெட்டீரியல் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் ஃபினிஷ் வந்து கொடுக்குது. இதுல அந்த கோல்டு மட்டும் இல்லாம கிட்டக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லீஃபி கொடி அதெல்லாம் போகுது, ரொம்ப அழகா இருக்கு, பிரீமியமா இருக்கு, ஒரு மாதிரி ஷிம்மரி எஃபெக்ட்ல இருக்கு. இதுக்குமே வர்த்துன்னு சொல்லுவேன், அப்படியே அள்ளிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போது வர்த்து சூப்பரா இருக்கு, பிரீமியமா இருக்கு குவாலிட்டி. அண்ட் இந்த லேஸ் ஒர்க் பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு லேஸ் கொடுத்து தச்சா எப்படி இருக்கும், ஒண்ணுமே இல்ல, பிளெயினா ஒரு லேஸ் மட்டும் அப்படி வளைவா மெலீஸா போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்ல இருக்கும். நெக்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லுக் கொடுக்கும். இது நம்ம டிஷர்ட் பாரி போடுறதுனால ஃபிட்டா போய் நின்றோம், அப்ப முதுகு அழகா தெரியும். நகர்ந்து போன்றதுனால தான் நம்ம நாட் வைக்கிறோம். இது நமக்கு அந்த டைட் ஃபிட் போடுறதுனால மூச்சும் முட்டல, ஆனா போய் அழகா உங்களுக்கு உட்காந்துருது கச்சுன்னு. சீரியஸ்லி ரொம்ப வருதுன்னு சொல்லுவேன். ஒரு பிளவுஸ் பிட்ட வாங்கி தைக்க கொடுக்கறதுக்கு, தையக்கூலிக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கி விதவிதமா போட்டுக்கலாம் தாராளமா. 263 rupeesக்கு வர்த்து அள்ளிக்கோங்கன்னு சொல்லுவேன். சேம் பிளவுஸ் கலர் மட்டும் வேற சிமெண்ட் கலர் வந்து வாங்கியிருக்கேன், லைட் கிரே சிமெண்ட் கலர்ல இருக்கு. உள்ள பினிஷ் குத்துற மாதிரிலாம் இல்லாம நல்லா ஸ்மூத்தா ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு நல்ல இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு டிஷர்ட் போடும்போது குழந்தைங்களுக்கு உள்ள வந்து குத்துதான்னு பார்த்து வாங்குவோம்ல, அந்த மாதிரி மெட்டீரியல் தான் இதெல்லாம். இதுவும் 263 தான், கலர் தான் வேற. அழகு கலருங்க. இந்த கலர்ல பிளவுஸ வச்சு சீரியஸா இதுக்குமே கேரளா சாரி, கிரீம் கலர் சாரி, ஒயிட் கலர் சாரி, கோல்டன் கலர் சாரி எல்லாம் இது கூட போட்டு, லாவெண்டர் கலர் சாரி, லைட் லாவெண்டர் கலர் சாரி எல்லாம் போட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சாரி இல்லைன்னா கூட இந்த பிளவுஸ் வாங்கிட்டு இதுக்கு மேட்சா ஒரு சாரி வாங்கிருங்க. மீஷோலயே கம்மி விலையில கிடைக்குதான் பார்த்து நீங்களே தேடி கூட வாங்கிருங்க. இல்ல இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாரியை ரிவ்யூ பண்ணுங்கன்னா கூட நான் ஆர்டர் பண்ணி வர வச்சு நான் உங்களுக்கு போட்டு கூட காமிக்கிறேன். ஏன்னா இந்த கலர் அவ்வளவு அழகு கலர். பிளவுஸ் டார்க்கா போட்டுட்டு லைட் கலர் சாரி போடும்போது வாவ், அதுவும் கோல்டன் கலர் சாரி எல்லாம் போட்டீங்க, கிரீம் கலர் சாரி எல்லாம் போட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். அழகு கலர். இந்த மாதிரி கலர்லாம் வந்து நம்ம பிளவுஸ் கடையில போய் தேடினாலும் கிடைக்காது. இன்னொன்னு இதெல்லாம் ஷிம்மரி எஃபெக்ட்ல கிடைக்குது. பட்டு புடவையில இந்த மாதிரி கலர் எல்லாம் பார்டர் எல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த பார்டருக்கு எல்லாம் கூட இதை நம்ம மேட்ச் பண்ணி போடலாம். ஈவன் நான் பட்டு சாரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல சாரி, ஃபேன்சி பட்டு புடவை, ஒரிஜினல் பட்டே ஃபேன்சி சாரில ரொம்ப தகடு சரிங்கெல்லாம் இல்லாம நம்ம இப்ப வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பட்டு சாரீஸ் எல்லாம் கூட போடலாம். நல்லா அழகாவே இருக்கு, ஃபேன்சியா இருக்கு, நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி காமிச்ச ரெண்டு பிளவுஸும் ஒரே பிளவுஸ் தான், இதுவுமே எல்லாமே ஒண்ணுதான், கலர் தான் வேற. அது ரெண்டுமே 263, இது மட்டும் 264. ஏன் இந்த கலர் வித்தியாசமான கலர் இது கிடைக்காம, அதுக்காக ₹1 கூட வச்சிருக்காங்க. இதுல என்ன கணக்குல நான் சொல்றதுன்னே தெரியலங்க ஜி. எல்லார்கிட்டயும் இந்த கலர்ல பார்டராவது வச்ச சாரி இல்லாம இருக்காது. பட்டு புடவையா சாதா இல்லையா, இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச அளவுக்கு திக்கான ஒரு பிரீமியமா இல்ல இது, ஆனா நல்லா இருக்கு. ஓவர் திக்கா இல்லாம கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு. இதெல்லாம் நான் போட்டு சொரின்னு சொரிஞ்சா வருமானு கேட்டாங்க. அதை பாருங்க, நானே இப்ப சொரிதான் வரதான் செய்யும். இவ்வளவு நேரம் நான் நகத்துல சொரிஞ்சு வரல, ரொம்ப கூட தரான்னா வரதான் செய்யும். நம்ம தான் பார்த்து ஷாம்பு வாஷ் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும், சரிங்களா? இதெல்லாம் வரதான் செய்யும். சும்மா லைட் அதை குமிக்கிதான் போடணும். இப்படி போட்டு கசக்கெல்லாம் கசக்குனீங்கன்னா போயிடும். பிரஷ் எல்லாம் போடாதீங்க. 101 மொய் எழுதுற மாதிரி ₹201, 201 rupees, 201 rupees. நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ரொம்ப அழகா இருக்கு. இந்த கலர் எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய கலரு. ஏன் கிட்டே இந்த கலர் இருக்கு, இந்த பிளவுஸ் எனக்கு வேணும் அப்படின்றதால வாங்கினேன். சிலதெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணும்போது ஒல்லியா இருந்திருப்போம், அப்ப நிறைய நல்ல புடவை வாங்கியிருப்போம். அந்த புடவைக்கெல்லாம் பிளவுஸ் எல்லாம் நம்ம தச்சு வச்சிருப்போம். இப்ப அது பத்தாது.
அப்ப நம்ம அந்த சாரியை கட்டாமையே வச்சிருப்போம். இந்த மாதிரி நீங்க பிளவுசஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். சப்போஸ் ஏதாவது கலர் டிஃபரன்சஸ் இருக்கு, இந்த ப்ளூ நினைச்சு நான் போட நான் என் சாரிக்கு மேட்ச் ஆகும் நினைச்சா நீங்க எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரை மாத்தி விட்டு இதை நீங்க கொடுத்துக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்க முடியும். சோ இந்த ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், வேணுன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஃபியூச்சர் பிளாக்ஸ்ல இந்த எல்லா பிளவுஸும் போட்டு நான் சாரீஸ் லைனா கட்டுறேன், நீங்க பாத்துட்டு நல்லா இருக்கான்றதையும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் போட்டிருக்கேன், கம்ஃபர்டபுளா இருக்கு. சாதாரணமா ஒரு குர்தா போட்டிருக்க மாதிரி இல்ல ஜீன் டாப் போட்டிருக்க மாதிரி அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் ஒரு பிளவுஸ் போட்டிருக்கேன்ற மாதிரியே ஃபீல் இல்ல, லைட் வெயிட் இருக்கு, ரொம்ப பிரீத்தபிளா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு, டைட்டா அழுத்துற மாதிரி இல்ல நான் கண்டிப்பா சொல்லுவேன். நீங்களும் கரெக்டான சைஸ் போடும்பொழுதுதான் உங்களுக்கு அது தெரியும். எனக்கு லூஸாவும் இல்ல, கையில பாத்தீங்கன்னா தெரியும், லூஸாவும் இல்ல ரொம்ப டைட்டா அழுத்துற மாதிரியும் இல்ல, பார்க்க குட்டியா இருக்கு, ஆனா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பர்ஃபெக்டா இருக்கு. நீங்க உங்க சைஸ்க்கு என்ன பஸ் சைஸோ அந்த சைஸ்க்கு நீங்க போட்டுட்டு அன்னைக்குன்னு பார்த்து பேலட் ட்ரா போட்டு அதுக்கு மேல போட்டீங்கன்னா பத்தாது. நீங்க என்ன இன்னர்ஸ் போடுவீங்களோ அதோட சேர்த்து உங்களோட பஸ் சைஸ் என்ன சைஸோ அதுக்கு ஏத்த மாதிரி போடுங்க. கரெக்ட் சைஸ் போட்டீங்கன்னா கையும் கரெக்டா இருக்கும். பேலட் ப்ராலாம் நீங்க போடுறீங்க, புஷ்அப் ப்ராலாம் போடுறீங்க, அந்த மாதிரி நீங்க போட்டுட்டு அதுக்கு நீங்க போட்டீங்கன்னா அப்ப கையும் பெருசாயிடும், இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆயிடும், ஆனா கை வந்து அப்ப கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருக்கும். சோ கரெக்டான இன்னர்ஸ் போட்டு கரெக்டா போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் வேணும்ன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து கஸ்டமைக்கு நன்றிகள். இந்த மாதிரி வித்தியாசமான சீரீஸ், டாபிக்ஸ், வித்தியாசமான கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல பார்க்கணும். இந்த விண்டோ ஷாப்பிங், முக்கியமா இந்த வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங்கும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கிவ் அவே கொடுக்கலாமா அப்படின்றதும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு நான் கூடிய சீக்கிரமா யோசிச்சு ஜியோல டிஸ்கஸ் பண்ணி அதுக்கெல்லாம் பட்ஜெட் பிளான் பண்ணி என்ன கொடுக்கலாம் அப்படின்றது கொடுத்தா நல்லா கொடுக்கணும்ல, அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு நான் வரேன். அதை பத்தின கருத்துக்களும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து கஸ்டமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், டாடா, பை.